தமிழக கட்சிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று இருக்கும் அரசியல்ல வந்து அவர்களுடைய ஒரு முடிவும் வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வந்து மிக மிக ஒரு முக்கியமான கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு கட்சியுமே வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்டேஜ் தொடர வரைக்கும் அந்த கட்சியை ஆரம்பித்தவர்கள் வந்து ரொம்ப படாத பாடுபட்டு தான் வந்து இந்த மக்கள் மனசுல அதை போய் நிலைநிறுத்தி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வந்தது, அதனுடைய பாரம்பரியம் என்ன, அது எப்போ வந்து கட்சியா மாறினது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது முதல்ல ஒரு இயக்கமா இருக்கு. இயக்கத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு கட்சியா ஆரம்பிச்சு அது ஒரு கட்சியா ஆரம்பிச்சு அது முன்னேற்ற அன்று பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் பல பேர் பாடுபட்டுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்சியா வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து திராவிடர்களுக்கு கூறும் ஒரு கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இதே மாதிரி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரிஞ்சு அதிமுக அப்படின்ற பெயர்ல உள்ள ஒரு கட்சியை வந்து 1972 ஆரம்பிச்சு அவரும் பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் வந்து தாண்டிதான் வந்து இந்த கட்சி அவ்வளவு ஒரு பெரிய கட்சியா மாத்திருக்காரு. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நம்ம ஐயா ராமதாஸ் இருக்காரு, மருத்துவர் ராமதாஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு சங்கமா அதை ஆரம்பிச்சு அந்த சங்கத்துல வந்து அன்றைய வன்னியர்களுக்காக போராடி ஒரு பெரிய குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு ஒரு பெரிய இயக்கத்தை வந்து வன்னியர்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி கீழே வந்து வன்னியர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போராட்டத்தை வந்து முத ஆரம்பிச்சு அந்த வன்னியர்னு சொல்லி ஒரு தனி ஒதுக்கீடு வேணும், அவங்களுக்கு ஒரு தனித்துவம் வேணும், பிரதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. போராடி அப்ப ஆரம்பிச்சவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து பல வருஷங்கள் வந்து முயற்சி பண்ணி பல போராட்டங்கள் நடத்தி அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்சியை சார்ந்த 21 மெம்பர்ல வந்து அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கமிட்டி வர்றதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் ஒரு 21 பேர் உயிர் நீத்தாங்க. இதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி தெரிஞ்ச பலருக்கும் வந்து தெரிய இருக்கு. 1989 தான் நம்முடைய கலைஞர் தான் அந்த எம்பிசி பிரிவுல வந்து இந்த வன்னியர்ல அந்த போஸ்ட் வந்து மாத்தினாரு. அப்போ 1987 வந்து கட்சியா சங்கம் வந்து கட்சியா மாறுது. 1991 தான் முத வந்து அவங்க வந்து போட்டி போடுறாங்க. போட்டி போடும்போது முதல் தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து கிடைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற தலைவர்கள் இப்ப தேமுதிக தான் இப்ப கடைசியா வந்து ஒரு பெரிய கட்சி வச்சுங்களேன். அது வந்து முதல் தேர்தல்ல வந்து விருதாச்சலம் அப்படின்ற ஒரு தொகுதியில மட்டும் அதனுடைய தலைவர் வந்து விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சாங்க, யாருமே ஜெயிக்கல. அதை வந்து எப்படி வந்து கொண்டாடினாங்களோ அதே மாதிரி ஒரு கட்சி வந்து அதுவும் ஜாதிய கட்சியா ஆரம்பிச்ச இந்த வன்னியர் சங்கத்துல இருந்து அது மாறினது. அவங்க வந்து சமூக நீதினு சொல்றாங்க, ஆனா மக்கள் மனசுல அது வந்து ஒரு ஜாதிய கட்சியா தான் இருக்க தவிர ஒரு எல்லா ஜாதிக்கான ஒரு கட்சியா இது வரைக்கும் வந்து அது வந்து அங்கீகாரம் பெறல, மக்களுடைய மனநிலை. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல வந்து ஒரு ஜாதிய கட்சி வந்து முதல் தேர்தலே வந்து ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து 1996 நடந்த சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. தனியா ரெண்டுமே தனியா இருந்து ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த கட்சியோட பலம் வந்து எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சிக்குமே வந்து அடித்தளம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடித்தளத்தை போட்டு வந்து ஐயா மருத்துவர் வந்து ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை வந்து எந்த நோக்கத்துக்கு எடுத்துட்டு போனோம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அந்த அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் சேர்ந்து பண்டுட்டி ராமச்சந்திரன்லாம் அந்த கட்சியில இருந்தார் அப்படின்றது வந்து பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்தாங்க அந்த கட்சியில இருந்து அது ஒரு பெரிய கட்சியா மாத்த முயற்சி பண்றாங்க. அந்த இடையில என்ன பண்ணிட்டாரு நம்ம ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே தன் குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த கட்சியில சேர்க்க மாட்டேன், அவர் எந்த பதவியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வன்னியர் மக்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துதான் வந்து இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சாரு. அவர் இன்னைக்கு ஒத்துக்கிறாரு நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு, ஆனா அன்னிலிருந்தே பல தலைவர்கள் சொல்லிட்டு தான் வராங்க. என்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய தலையீடு அந்த கட்சியில வர ஆரம்பிச்சதோ அன்னில இருந்து அந்த கட்சிக்கு வந்து அழிவு காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா விதத்திலுமே அப்ப இருந்த தலைவர் காடுவெட்டி குரு, அதாவது அந்த கட்சி தனிப்பட்ட கட்சியை பத்தி பேசலாம். நம்ம வந்து உடனே வந்து அந்த கட்சியோட சப்போர்ட்டரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த தனிப்பட்ட ஒரு கட்சியோட வளர்ச்சி 2வது தேர்தலே 4 எம்எல்ஏகள் தனியா வாங்கின ஒரு கட்சி இன்றைய வரையும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி. அது வந்து ஜாதிய கட்சியா தான் இன்னைக்கு மக்கள் மனசு வந்து இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த மக்களுக்கு வந்து அந்த ராமதாஸ் ஐயா அவருடைய இந்த பாமக வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த வன்னியர் மக்களுக்கு. அதனால அவங்க அந்த கட்சியை ரொம்ப முக்கியமான கட்சியா பாக்குறாங்க, அந்த தலைவர் வந்து மிகப்பெரிய தலைவராக பாக்குறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட சூழல்ல வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னைக்கு எழுந்திருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அன்று நான் செய்த தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளிப்படையா வந்து ராமதாஸ் ஐயா வந்து ஒத்துக்கிறாங்க. அதை கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா A to Z வந்து அவங்க ஃபேமிலி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லாத போது வேல்முருகன் அந்த கட்சியில இருந்தவர் தான். அவர்கள் பேசுற தமிழ்லாம் அற்புதமா இருக்கும். இவங்க வந்து வெறும் ஜாதிய கட்சி இல்லாம தமிழுக்காகவும் போராடின கட்சி வந்து
பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால வந்து அந்த கட்சி ஒரு ஜாதிய கட்சின்ற ஒரு குறியீடுல இருந்தாலும் தமிழுக்காக போராடினவங்க அப்படின்ற ஒரு பார்வையிலும் அதை நம்ம பார்க்கலாம். அதுல இருந்த பல தலைவர்கள் வந்து அவங்க அந்த கட்சியில என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாரு. அவர் சமூக நீதியா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் முயற்சி பண்ணார். ஆனா இன்று வரைக்கும் மக்கள் மனசுல அந்த மாதிரி அந்த ஒரு இது வரல. எல்லாருக்கான கட்சி அவர் வந்து வரல. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனா ஒரு சில நேரத்துல வந்து வன்னியர்களுக்கு முக்கியமா பேசும்போது எல்லார் பார்த்திலையும் அவர் வந்து ஒரு வன்னியர் என்ற கட்சியா தான் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வந்து மக்கள் மனசுல மாறல. ஆனா அதுல வந்து நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் பதவி, தலைவர் பதவி எல்லாம் கொடுக்கறதா அதை வந்து இருந்தது. தலைவர் பதவி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் முக்கியமான பொறுப்பு வந்து பிற்படுத்த வகுப்பு சார்ந்த கொடுப்பன்னு சொல்லிட்டு அவர் இதுல வந்து எழுதி வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த சூழல்ல என்னைக்கு வந்து இந்த குடும்பம் வந்து தலையிட்டதோ, என்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸை வந்து உள்ள வந்தாரோ அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கட்சி வந்து மட்டும் குடும்ப கட்சியா மாறி போச்சு. அப்ப இருந்த அந்த முக்கியமான மற்ற தலைவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து வெளியில அனுப்பப்படுறாங்க. இப்ப நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில தெரிந்த முகங்கள் சொல்லி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா காடுவெட்டி குரு இருப்பாங்க, ஜி.கே. மணி அவ்வளவு பேச்சு பேசியிருப்பாரு. அப்புறமா வந்து வேல்முருகன் இருந்தாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு, அப்புறம் பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ஐயா இருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி, அவங்களோட பொண்ணு இப்போ வந்து இது பண்ணியிருந்தாங்க பாருங்க. இப்ப தருமபுரி எலெக்ஷன்ல அவங்க பொண்ணுதான் இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் அதுல வந்து ரொம்ப மேஜரா இருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த சண்டை ஏன்டா நடக்குதுன்னா அதுவும் இந்த குடும்ப சண்டை தான். குடும்ப சண்டை வந்து ஒரு கட்சி எப்படி ஒழிக்கும், இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்த கட்சி வந்து எப்படி இந்த அகல பாதாளத்தை விழுந்து பாருங்க. இப்ப இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து மொத்தம் மூன்று 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணோட பெரிய பொண்ணு பேர் வந்து காந்திமதி. அவங்களுக்கு 3 பசங்க. அதுல 3வது இந்த முகுந்தன் அப்படின்ற இந்த முகுந்தன் 3வது பையன். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் தான் கடைசி பையன். அந்த 3 பேர்ல சவிதா, காந்திமதி மற்றும் அன்புமணி 3 பேர் ராமதாஸ் ஐயாவோட பசங்க. இந்த அன்புமணியினுடைய மூத்த பொண்ணை வந்து காந்திமதியினுடைய மூத்த மகன் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அன்புமணி ராமதாசும் காந்திமதி அப்படின்ற சம்பந்திங்க, 2 பேரும் சம்பந்திங்க. இப்ப பாருங்க, காந்திமதியினுடைய 3வது மகன் தான் முகுந்தன். அவனுடைய வருகை வந்து என்ன பண்ணல, அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல. அதாவது அவங்க ஒரு மருமகன் ஸ்தானம் தான் அவரு. ஏன்னா அவருடைய பெரிய பையன் தான் வந்து அன்புமணி சாருடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 பேருமே சம்பந்திங்க தான். சம்பந்தி வீட்டுல இருந்து வர 3வது பேரோட வருகை வந்து அன்புமணி ராமதாஸ் கையெழுப்பில ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்றது அந்த குடும்ப பிரச்சனை. அது எதனால, அதுல இருக்க சொத்தை வந்து ஒருவேளை காந்திமதியினுடைய மூத்த மகனுக்கு இந்த பதவியை கொடுத்திருந்தா அன்புமணி ராமதாஸ் அமைதியா ஏற்றிருந்திருப்பாரா? ஏன்னா அவர் மருமகன் ஆயிடுறாரு இல்லையா, ஏற்றிருந்திருப்பாரான்னு தெரியல. 3வது மகன் போது ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து ராமதாஸ் ஐயா விட ஒரு கஷ்டப்படுறவங்க வேற யாரு இருக்க முடியுமா? அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க செட் பண்ண அந்த ஒரு கட்சியில வந்து உட்கார்ந்தவங்க. ஆனா ஆரம்பத்துல செட் பண்ணணும் அவர் வந்து இருக்காரு. அவர் இருக்கும்போது இத்தனை கொடுமைகளை வந்து அவர் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. பொதுவா இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது ஈஸி பண்ணுவாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இப்ப நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் வந்து நம்முடைய கலைஞர் கருணாநிதியோட மகன் அப்படின்றது வந்து எவ்வளவு அவருக்கு வந்து பெருமையோ அதே அளவுக்கு கஷ்டம்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எப்படி அப்படின்னா, அவருடைய பேரை காப்பாற்றணும், அவர் சொல்ற பல விஷயம் வந்து இவருக்கு ஏற்புடையதா இல்லாமல் இருக்கும். அதையும் மீறி தன்னுடைய தகப்பருக்காக, தன்னுடைய பெற்ற தந்தைக்காக, கட்சியோட தலைவர்களுக்காக பொறுத்து இன்னைக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் வந்து எந்த கெட்ட பேர் இல்லாம இன்னைக்கு திமுக வழிநடத்துறாரு. இதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து அன்னைக்கு பொதுக்குள்ள இருந்து பேசியிருக்க கூடாதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. அது என்னதான் பேசினாலும் கட்சி நிர்மாணிச்சவர் அவரு. இன்னைக்கு நீங்க நடத்துறீங்க அவ்வளவுதான். ஆனா கட்சியை ரெடி பண்ணவர் அவர் தான். அவர்தான் இவ்வளவு பெரிய மக்கள் சாம்ராஜ்யம் வந்து உண்டு பண்ணவர். நீங்க அதுல வந்து உட்கார்ந்து செயல்படுற ஒரு சாதாரண ஒரு தொண்டனா வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு அடுத்தபடியா நீங்க இருக்கீங்க. அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க அவர் பேச்சை கேட்டு கொஞ்ச நாள் பண்றது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. அது நீங்க வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்றது எங்க மாதிரி தனிப்பட்ட பொதுவான மனிதனுடைய ஒரு கருத்து. நீங்க கடைசி வரைக்கும் இதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை சீக்கிரமா பேசி முடிச்சு, தந்தை அவர் சொல்ற மாதிரி அப்பா கிட்ட இறங்கி பொருள் எந்த தப்புமே கிடையாது. அவர் சொன்ன வரலாற்று உண்மைகள் எல்லாமே உண்மைதான். தசரதன், ராமர் கதை, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், அவர் சொன்னது வந்து எல்லாமே உண்மைதான். அதன்படி கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் தந்தையினுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய கட்சி, அந்த கட்சியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு தான் நல்லது, அந்த மக்களுக்கு நல்லது. அதனால நீங்க அந்த கட்சியை அழிவு விடாம பார்க்கணும்னா அப்பாவோட பேச்சு கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அவருடைய இருக்கிற வரைக்கும் அவர் பேச்சு கேட்டு அவர் சொல்ற ஆளை கட்சியில சேர்த்து அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல அந்த கட்சி நடத்தி முன்னேற்ற பாருங்க. அப்பதான் அனைத்து தொடரும் உண்மையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி வாழ தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.